பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஒரு வார்த்தையினாலே உங்களை யாவரும் கூட நாம் தியானிப்பது மிக நல்லது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த வார்த்தையினுடைய 2 பகுதியாக இருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் என்பது ஒரு பகுதி, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்றது 2வது பகுதி. நாம் இந்த முதல் பகுதியில் பார்க்கும்போது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையினுடைய பொருள் என்னன்னு சொன்னா, சாலமோன் ஞானி தன்னுடைய அனுபவத்தோடு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அவர் பெரிய ராஜா, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிற பண வசதியும் பட வசதியும் பலனும் ஞானமும் இருக்கக்கூடிய சாலமோன் ஞானி சொல்லுகிற இந்த வார்த்தையானது என்னது என்று சொல்லும்போது, ஒருவனுடைய வாழ்க்கையில பாவம் ஆட்கொண்டதுன்னா அந்த பாவமானது அவனை வாழ்வடைய செய்யாது அப்படின்ற. வாழ்வடைய செய்யாது அப்படின்னா எப்படி வாழ்வடைகிறது என்றால் என்ன? நித்திய வாழ்வு அப்படின்ற நம்ம பார்க்கிறோம் வேதாகமத்தில். நித்திய வாழ்வு, இந்த நித்திய வாழ்வு என்றால் அதற்கு ஒரு முடிவே இல்லை. அதே நேரத்தில் வாழ்வு என்று சொன்னால் அதில் பூரணம் இருக்கணும். பூரணம், அந்த பூரணம் இல்லை என்று சொன்னால் அது வாழ்வு என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. ஆகவே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லும்போது, நாம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு அநேக ஸ்தலங்களில் போவதுண்டு. விசேஷமாக வாலி பிள்ளைகளுக்கு நான் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். உங்களுடைய நண்பர்களோடு அல்லது காலேஜில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளோடு அல்லது உங்களுடைய பணி செய்யக்கூடிய ஆஃபீஸ் ஸ்தலங்களில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்று பாருங்கள். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலே நாம் அநேக தவறுகளும் தப்புகளும் பாவங்களும் செய்வது உண்டு. இந்த பாவங்களையும் தப்புகளையும் தவறுகளையும் நாம் தேவனுடைய சந்நிதியில் கொண்டு வந்து வைக்காத பட்சத்தில் நாம் அதில் நமக்கு ஒரு திருப்தி இருக்காது. அதான் வாழ்வடைய மாட்டோம் என்று சொல்லக்கூடிய பகுதி. திருப்தி இருக்காது. நமக்கு என்ன செய்யணும்னா, நம்மளுடைய இருதயம் உறுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த தப்பு பண்ணிட்டுமே, இந்த வார்த்தையை பேசியிருக்க கூடாது போல் இருக்குது, இந்த வேலையை நம்ம செய்திருக்க கூடாது போல் இருக்குது, ஐயோ இதனால நமக்கு நிம்மதி போயிடுச்சே என்று சொல்லி நமக்குள்ளாக ஒரு திருப்தி இல்லாத, மகிழ்ச்சி இல்லாத ஒரு குற்ற உணர்ச்சி நமக்குள்ளே காணப்படும். அந்த காரியங்களை கொண்டு வருகிறவன் யார் என்று சொன்னால், இந்த உலகத்தின் பிரஜாபதி ஆகிய பிசாசு. அந்த பிசாசானவன் என்ன செய்வான்னா, அந்த வாலி பிள்ளைகளை அதிகமாக தூண்டி பாவங்களை செய்யும்படியாக, பாவங்களை பார்க்கும்படியாக அல்லது பாவங்களை செய்யும்படியாக அவங்களை உற்சாகப்படுத்தி கொண்டு செய்வான். இந்த பாவங்களை இந்த வாலி பிள்ளைகள் செய்யும் பொழுது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய சமாதானம், தேவ சமாதானம், ரட்சிப்பின் சமாதானம், மீட்பின் சமாதானம், அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சமாதானமானது இந்த சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் பாவங்களை செய்யும் பொழுது, தவறுகளை செய்யும் பொழுது, தப்புகளை செய்யும் பொழுது இந்த அதிகாரம், இந்த பெரிதான மகிழ்ச்சியினுடைய அதிகாரமானது சாத்தானுடைய கையில் போயிடும். அப்பொழுது அந்த சாத்தானானவன் அந்த அதிகாரத்தை பெற்ற உடனே இந்த வாலிப பிள்ளைகளை அச்சுறுத்தி கொண்டு, பயம்புறுத்தி கொண்டு
அல்லது ஏளனம் பண்ணிக்கொண்டு அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிற காரியத்தை அநேகரோட வாழ்க்கையில பார்க்கலாம். ஏன்னு சொன்னா பாவம் அவர்களுக்குள்ளே போன உடனே சமாதானம், நித்திய சமாதானம் அவங்களிடத்துல இருந்து போய்விடும். அது சாத்தான் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வார். இவர்களுக்குள்ளே சாத்தானுடைய அனித்தியமான வாழ்வு அவர்களுக்குள்ளே பிரவேசித்திரும். அதனால் மரணம் என்று சொல்லலாம். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பாவம் பூரணம் அடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும். மரணத்துக்கு அதிகாரி யாருன்னு சொன்னா இந்த உலகத்தின் பிரஜாபதி ஆகிய பிசாசு. தேவனுக்குள்ள இருந்து வந்த சமாதானத்தை நம்மளை பாவம் செய்யும்படியாக தூண்டி அந்த பாவ காரியங்களை நாம் செய்யும் பொழுது சாத்தானானவன் என்ன செய்வான் என்று சொன்னால் நம்மளிடத்துல இருக்கக்கூடிய அந்த நித்தியமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் எடுத்துக்கொண்டு நித்தியமான மரணத்தை நமக்கு அறியாமலே நமக்குள்ளே வைத்து விடுவான். அது வைத்தது மாத்திரமல்ல, அந்த காரியங்களுக்குள்ளே சிக்குண்டு போனதுக்கு அப்புறம் நம்மளை பயம்புறுத்தி கொண்டே இருப்பான். நீ இனிமே தேவனை தொழுது கொள்வதற்கு தகுதி அற்றவன், நீ ஆராதிப்பதற்கு உனக்கு எந்த யோக்கியதும் கிடையாது, நீ ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற, நீ பைபிள் வாசிக்க அருகதி இல்லாதவன், நீ ஜெபிக்க கூடவே கூடாது என்று சொல்லி நம்மளை ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளாக கொண்டு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை அதிருப்திக்குள்ளாக கொண்டு வருவான். திருப்தி இல்லாத வாழ்க்கை, அதான் வாழ்வு அடைய மாட்டான். அப்படின்னா அவன் என்னதான் செய்தாலும் என்ன செய்வான்னா அதை திருப்தி அடையவே மாட்டான். பாவம் செய்கிறவர்களை நீங்க போய் ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா, இந்த பாவத்தை செய்திருக்கிறீங்களே உங்களுக்கு திருப்தி வந்துச்சான்னு பார்த்தா திருப்தியே வராது. ஒரு மது அருந்துகிறவர்களை பார்த்தீங்கன்னா, நீங்க தினைக்கும் குடிக்கிறீங்களே திருப்தி அடைகிறீங்களான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னா அந்த போதை இருக்கிற வரலையும் தான் அந்த சந்தோஷம், அதுக்கப்புறம் அது திருப்தியா இருக்காது. ஒரு சினிமா பார்க்குறவனை பார்க்கும்போது, சினிமா பார்க்குறவன் இடத்துல போய் நீங்கள் சினிமா பார்க்குறீங்களே தினைக்கும் உங்களுக்கு திருப்தி வந்துச்சான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவான். காரணம் என்னென்னா அந்த சினிமாவில் இருக்கிற வரலையும் தான். ஆகவே அநித்தியமான திருப்தியை கொடுத்து விட்டு நித்தியமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவன் எடுத்து போடுகிறவனா இருக்கிறான். எடுத்து போடுவது மாத்திரமல்ல, நம்மளை ஏளனம் பண்ணி இன்னொரு வாட்டி நீ வேதாகமத்தை வாசிக்காதபடிக்கு, ஜெபிக்காதபடிக்கு, தேவனுடைய ஆலயத்துக்கு போகாதபடிக்கு, தேவனை ஆராதிக்காதபடிக்கு, தொழுகை செய்யாதபடிக்கு உனக்கு அச்சுறுத்தி பயம்புறுத்தி நீ அதுக்கு தகுதியே இல்லைன்ற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சியை கொண்டு வந்து கொண்டே இருப்பான். காரணம் என்னன்னு சொன்னா அவனிடத்துல இருந்த அந்த மரணமானது உனக்குள்ளே சம்பவித்து விட்டது. அதனாலதான் உங்களுக்குள்ளே அந்த அதிருப்தி, சமாதானமற்ற காரியங்கள், இந்த சமாதானமற்ற காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு குற்ற உணர்ச்சியோடு தேவனை விட்டு விலகினால் அவனுக்கு சந்தோஷம். அதனால்தான் இதை அனுபவித்த சாலமோன் நீதிமொழிகளில் அருமையாக சொல்கிறார். என்ன சொல்றாருன்னு சொன்னா, உங்களுடைய பாவங்களை நீங்கள் மறைத்து வைத்தால் வாழ்வடைய மாட்டீர்கள் என்று சொல்கிறார். ஆகவே பாவத்தை மறைத்து வைக்க கூடாது, அது தேவனுக்கு பிரியமில்லை. ரகசியமான பாவங்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய ரட்சிப்பை இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய நித்திய சந்தோஷம் சமாதானத்தை இழந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். அதனால இந்த நித்தியமான சந்தோஷம் சமாதானம் பெறுவதற்கு நீங்கள் இன்னொரு காரியத்தை செய்ய வேண்டும். அதற்கு நீங்கள் அறிக்கை செய்யணும். பாருங்க, வாழ்வு அடைய மாட்டான் என்று சொன்னால் எதையாவது ஒன்று செய்து அதில் திருப்தி அடையும் போதுதான் வாழ்வு அடைவோம் என்று அதனுடைய அர்த்தம். அப்படின்ற அது வாழ்வு அடைய மாட்டோம் அப்படி என்று சொல்லும்போது நீங்க வேதாகமத்தை வாசிக்க மாட்டீங்க, நீண்ட ஜெபம் செய்ய மாட்டீங்க, சர்ச்சுக்கு போனால் உங்களால் உட்கார்ந்துருக்க முடியாது ரொம்ப நேரம், நீங்க தேவனோட சத்தியத்தை சந்தோஷமா கேட்க மாட்டீங்க. காரணம் என்னன்னு சொன்னா நீங்க வாழ்வு அடைய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. அதனால உங்களுக்கு அது சந்தோஷமாகவும் இருக்காது, அதுல உங்களுடைய கவனம் இருக்காது, அதன் மேல நீங்க வாஞ்சியா இருக்க மாட்டீங்க.
அப்போது இதனுடைய பொருள் என்ன, இதை மறுபடியும் திருப்பிக் கொள்கிற காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதே வார்த்தையில் 2வது பகுதியில் சொல்லப்படுகிறது, உன் பாவங்களை உன் வாயினாலே நீ அறிக்கையிட்டால். யார் இடத்துல அறிக்கை செய்யணும்? தேவனிடத்தில் அறிக்கை செய்யணும். தேவனிடத்தில் அறிக்கை செய்யணும், மனுஷனிடத்துல கூட அறிக்கை செய்யணும். யாருக்கிட்ட எல்லாம் நம்ம தவறாக நடந்துக்கிட்டோமோ, தப்பாக நடந்துக்கிட்டோமோ, அல்லது யாரையாவது வஞ்சித்து எடுத்துக்கொண்டோமோ, அந்த காரியத்தை திரும்ப அவங்களுக்கு கொடுத்து அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்கணும். அது மாத்திரமல்ல, தேவனிடத்துல நாம் மன்னிப்பு கேட்குறவர்களாக இருக்கணும். தேவனே என்னை மன்னியும், நான் உன்னுடைய திருப்தியான சந்தோஷமான வாழ்க்கையை இழந்து சாத்தான் இடத்துல அடிபணிந்து நான் என்னுடைய வாழ்க்கையை இழந்து விட்டேன், என்னை மன்னியும், எனக்கு மீண்டும் அந்த சந்தோஷம் சமாதானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கணும். நம்ம எல்லாருக்குமே சபையில் போய் கூட்டு ஜெபமாக ஜெபித்து நமக்கு பழக்கம் இருக்கும். குடும்ப ஜெபத்தில் ஜெபித்து நமக்கு பழக்கம் இருக்கும். காலையும் மாலையும் நாம் காலையில் எழுந்திருக்கும் போதும் நைட்டு உறங்க போகும்போதும் தனித்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்கும். ஆனால் தனிமையாய் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யும்படி ஜெபித்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? அப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கும் போது தான் நிச்சயமாக உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். தேவன் தன்னுடைய உக்கிரகமான கோபத்தை கொரோனா வைரஸின் மூலமாக நமக்கு பாடம் புத்தி புகற்றி இருக்கிறார். ஆகவே கவர்மெண்ட் நல்ல சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுத்திருக்குது. லாக்டவுன் செய்து நீங்கள் உங்களுடைய வீடுகளில் இருந்து அங்குமிங்குமும் தெரியாதபடிக்கு உங்களுடைய வீடுகளில் இருக்கணும்னு சொல்லி லாக்டவுன் பண்ணியிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் அழகாக நன்றாய் குளித்து நல்ல உடை அணைந்து ஒரு வாரமாக அமர்ந்து தனிமையாக உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற உன் தேவனிடத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் கொடுத்த ரட்சிப்பை நான் இழந்துட்டேன், உன்னுடைய சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன், உன்னுடைய சமாதானத்தை நான் இழந்துட்டேன். ஆகவே என்னை மன்னியும் சுவாமி, இந்த இடத்துல இந்த வண்ணமாக நான் பாவம் செய்தேன், இன்னாரோடு நான் பாவம் செய்தேன், இப்படியாக மற்றவர்களை வஞ்சித்து வைத்தேன், இப்படியாக மற்றவர்களை நான் மோசம் செய்தேன். இன்று உங்களுடைய பாவங்களை நீங்கள் ஆராய்ந்து அறிக்கை செய்து ஒப்புரவாகுவீர்களானால், உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்வீர்களானால் நீங்கள் வாழ்வடைவீர்கள். அதுதான் சொல்றாரு நீதிமொழிகள்ல 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. இந்த விட்டு விடுகிறவன் என்று சொல்லக்கூடிய காரியம் மிக அவசியமான ஒன்று. நாம் தொடர்ந்து வாசிக்கிறதுனால இந்த காரியத்தை நம்ம சரியாக கவனிக்க மாட்டோம். பாவங்களை அநேகர் அறிக்கை செய்வது உண்டு, ஆனால் விட்டு விட மாட்டார்கள். அது விட்டு விடாததுனால தான் நம்மளை தொடர்ந்து பிடித்து நமக்கு அது பாதகத்தை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது. ஆகவே பாவங்களை அறிக்கையும் செய்யணும், அதை விட்டு விடவும் வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கு தருவார். நாம சொல்ற மாதிரி சுலபமா அதெல்லாம் தர முடியாது. அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே சாத்தானுக்கு அவர் பதில் செலுத்தி உன்மேல் இருந்த அந்த பாவத்தினுடைய அதிகாரத்தை சீர்குலைத்து அடித்து, இதை என்னுடைய இரத்தத்தினால நான் மீட்டுக் கொள்கிறேன், இனிமேல் என் பிள்ளையாகிய அவன் மேல் உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தையே உன் பாவத்துக்காக அவர் அர்ப்பணித்து, அதுக்கப்புறம்தான் அதன் மேலே இருக்கிற சாத்தானுக்கு இருக்கிற அதிகாரத்தை உழைத்து அதன் மேலே பரிசுத்த ஆவினாலே முத்திரை போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பாவத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். இது எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னா, இயேசு ஆண்டவர் இடத்துல நீங்கள் போய், ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், நான் இதில் சிக்குண்டிருக்கிறேன், என்னால் என் சொந்த பலத்தினால வர முடியாது, ஆகவே என்னுடைய பலன் அதுக்கு போதாத ஆண்டவரே, உன் சிலுவையின் ரத்தத்தினால என்னை மீட்டெடுத்தரலும் அப்படின்னு சொல்லும்போது தேவன் நிச்சயமாக
நம்மளை மீட்டெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அநேகர் இந்த காரியத்தை செய்ய முடியாமல் ஜெயிக்க முடியாமல் இருக்கிறதுனால தான் சாலமோன் ஞானத்தின் மூலமாக தேவன் பரிசுத்த வேதாகமத்தில் இந்த வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டது. அன்பானவர்களே, நீங்களும் கூட உங்களுடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்யுங்க, ஒப்புரவாகுங்க. தேவன் நிச்சயமாய் உங்களை நேசிப்பார். நீங்கள் பாவம் செய்தீர்கள் என்று சொல்லி உங்களை ஒருபோதும் தள்ள மாட்டார். அவருடைய அன்பு நீடிய வாழ்வு. ஆகவே அவர் என்றும் உங்களை நேசிக்கிறார். சாத்தான் சொல்ற மாதிரி இனிமே நீங்கள் லாக்கி இல்லை, நீங்கள் யோக்கியர்கள் கிடையாது, பரிசுத்தவான்கள் கிடையாது என்று உங்களை ஒடுக்கி அவங்க உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களோட வாயினால் அறிக்கை செய்து தேவனிடத்தில் கேட்டு பாருங்க, நிச்சயமா நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திரும்ப கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் இந்த காரியத்தை செய்து பாருங்க, நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதித்து உங்களையும் மீட்டெடுப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.